السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய அடிப்படையில் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் நபிமார்களை அனுப்பி நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். அந்த அடிப்படையில் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து பாகங்களிலும் அவர்களுக்குள்ள அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு குழப்பங்கள் இருந்தது. என்னுடைய சமுதாயத்திற்குரிய பிரச்சனை குழப்பம் என்னவென்று சொன்னால் செல்வம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செல்வத்தை பொறுத்த மாத்திரத்தில் பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை. பணத்தை நாம எப்படி அணிவிக்கிறோம்னா, யாரிடத்தில் செல்வம் இல்லையோ, யார் பணம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வறுமை உங்களை குஃபருக்கு இட்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். பணம் இல்லாவிட்டால், காசு இல்லாவிட்டால், வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் அவன் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொரு கடவுளை வணங்கினால்தான் காசு உலகத்தில் கிடைக்கும் என்றால் அதை கூட செய்ய துணிந்து விடுவான். அதனாலதான் கிறிஸ்தவ மிஷனரிகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம்னா சமுதாய சேவை என்ற போர்வையில் என்ன செய்வாங்கன்னா, வீடு கட்டி கொடுக்கிறது, மற்ற மற்ற சமுதாய சேவைகளை நாங்க மக்களுக்கு செய்யறோம் என்று சொல்லி இதை செய்யறோம், நீ இங்க வா அப்படின்னு சொல்லி மார்க்கத்திலே விட்டு மாற்றி விடுவார்கள். இந்த செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா, நாட்டுக்குள்ள வந்து நாட்டுக்கு நல்லது செய்யற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வேலை அதுவா? அது அல்ல. மக்களை தங்களுடைய மார்க்கத்தின் பால் பணத்தை கொடுத்து ஈர்த்தெடுப்பதுதான் அவருடைய பணியாக இருக்கிறது. அப்ப பணம் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இருக்கிறது. இதே நேரத்தில் இருந்தாலும் சிக்கல் இருக்கிறது. காசு பணத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் வாழாவிட்டால் நாளை மறுமையிலே நரகத்திற்கு நாம் செல்ல வேண்டி ஏற்படும். இந்த பணத்தினால் ஏற்படக்கூடிய பலவிதமான சிக்கல்களில் நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு முற்பட்ட நபிமார்களுடைய காலங்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் வட்டி கலாச்சாரம். பணத்தினால், பணத்தின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக கண்ணுக்கு முன்னாடி பெருகுவதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வட்டி. இந்த வட்டியை பொறுத்த மாத்திரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களே கூட பெரும்பாலும்
வட்டியினுடைய விபரீதத்தை தெரிந்திருந்தாலும் அதை அலட்டிக்கிற மாதிரி அதை ஒரு முக்கியமான விபரீதமான ஒரு காரியத்தை போன்று நினைப்பதில்லை. வட்டி தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நினைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். பார்க்கிறதுக்கு கண்ணுக்கு முன்னாடி பெருகுவதை போன்று தெரியும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் படுபாதகத்தில் தள்ளிவிடும். உதாரணத்துக்கு அண்மை காலத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அமெரிக்காவில் மாத்திரம் 180 வங்கிகள் பேங்குகளை மூடிட்டான். அமெரிக்காவில் மாத்திரம் இயங்கிய 180 வங்கிகள் மூடப்பட்டது. இந்தியாவில் மூடப்பட்டது. சர்வதேச மட்டத்தில் பல வங்கிகளை இழுத்து மூடிவிட்டார்கள். காலியாக போய்விட்டது. முடியாம போய் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா என்ன செய்கிறார் என்று சொன்ன அந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சியை சீர் செய்வதற்காக அரசாங்கத்திலிருந்து 500 கோடி அமெரிக்க டாலர்களை அந்த வங்கிகளுக்கு கொடுத்து வங்கிகளை தூக்கி விடுவதற்காக மீதமுள்ள வங்கியால் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை செஞ்சாரு. அதே போல ஆஸ்திரேலியா மற்ற நாடுகள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த பொருளாதார வீழ்ச்சியில் பெரிய ஒரு வீழ்ச்சியை கண்டது. குறிப்பாக நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஐடி துறை முழுமையாக மோசமடைந்தது. மும்பை பங்குச்சந்தை அப்படியே கீழ்மட்டத்தில் தொடர்ச்சியாக 6-7 மாதங்கள் இருந்து கொண்டே இருந்தது. எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்? பங்குச்சந்தை வீழ்ச்சியாகுது, சென்செக்ஸ் வீழ்ச்சியாகுது, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி, ஐரோப்பிய ஒன்றியமே தலையை சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் மாத்திரம் நல்லபடியா சொகுசா இருந்துகிட்டு இருந்தாங்க. யார் அந்த ராஜ்யம் தெரியுமா? சவுதி அரேபிய ராஜ்யம். சவுதி அரேபியாவை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம் வந்துட்டு, என்னடா இது, நாம் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளாதார வீழ்ச்சி அடிமட்டத்துக்கு போயிட்டோம், பேங்குகளே இழுத்து மூடிட்டான், ஆனா இவன் மட்டும் அரபியம் மட்டும் என்ன செய்யறான், நல்லபடியா பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு நல்லா மூக்குமுட்டியா படுத்துக்கிட்டு இருக்கானே, பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கானே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யூரோப் கவுன்சில் என்ன செய்ய, ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்யறாங்கன்னா 5 பேர் கொண்ட ஒரு குழுவை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பினார்கள். அனுப்பி நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதை சொல்லு, நாங்களும் அப்படி எங்களை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சவுதி அரேபியாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுக்குழு போய் விசாரிக்குது. அப்ப சவுதி மன்னர் இப்ப நோயாளியா இருக்கிறார்ல, அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களுடைய பொருளாதாரத்திற்கும் வட்டிக்கும் தொடர்பில்லை. உங்க பொருளாதாரத்தை வட்டியை வச்சிருக்கிறீங்க, கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா பெரிய கோடீஸ்வரம் மாதிரி தெரிஞ்சீங்க. இன்னைக்கு எப்படி ஆச்சு? நம்ம நாட்டிலேயே கொழும்புல ஒரு வீடு இருக்குன்னா குறைஞ்ச ஒரு 10 லட்சமாவது வேணும் சொந்தமா ஒரு வீட்டு இருக்க குறைஞ்சது. அமெரிக்காவில் 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா காசு 75,000 ரூபாய்க்கு 3 மாடி கட்டிடம் கிடைத்தது. 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா காசு 75,000 ரூபாய்க்கு அமெரிக்காவில் 3 மாடி பில்டிங் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு வீழ்ச்சி. எத்தையாவது எடுத்துட்டு எங்களை காப்பாத்திரு என்ற அளவுக்கு தான் அந்த மக்கள் மாறினார்கள். அப்பதான் வழங்குறா, நம்ம பணத்தோட வட்டி சேருது, பார்க்கிறதுக்கு பெருசு மாதிரி தெரியுது, ஆனா பெரிய ஒரு ஆபத்துள்ள ஒரு பொருள், இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் பரிப்பினை பெற்றுக் கொண்டான். இதை இந்தியாவினுடைய பிரபல நாளிதழ் தி இந்து பத்திரிகை தலைமை செய்தியாக போட்டு வெளியிட்டார்கள். இந்தியாவினுடைய பிரபல பத்திரிகை அது தி இந்து. ஒவ்வொரு மாநிலத்திலும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு மாத்திரம் அந்த நாளிதழ் 75,000 பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகிறது. ஒரு நாளைக்கு மாத்திரம். டோட்டல் இந்தியாவை எடுத்துக்கிட்ட 48-50 மாநிலம் இருக்குது. அவ்வளவு ஃபேமஸான பத்திரிகையில ஃபர்ஸ்ட் பேஜ்ல முதலாவது தலையங்கமாகவே அதைத்தான் எழுதியிருந்தார்கள். அப்ப நாம என்ன கவனிக்கணும்னா, இந்த வட்டியினுடைய விபரீதம் இவ்வளவு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. நம்ம காலத்துல இந்த வட்டி பல ரூபங்களில் இருக்கிறது. இந்த தலைப்புல ஒரே நேரத்தில் சொல்லிட முடியாது. டைம் கிடைக்கிற நேரத்தில் வட்டியினுடைய வடிவங்கள் என்னங்கிறத விளங்கி வச்சுக்கிட்டோம்னா, அந்த வட்டி கூடுமா, இந்த வட்டி கூடுமா, அது சரியா, இது சரியா, அமானா சரியா, பீப்பிள்ஸ் பேங்க் சரியா, எல்லாமே தெரிய வந்துரு. நமக்குள்ள குழப்பம் எல்லாம் இந்த தலைப்பில் தீர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா
தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்தில் அல்லதீன யாக்குலூன ரிபா, யாரெல்லாம் வட்டியை உண்கிறார்களோ, வட்டியை பற்றி சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சதுக்கு பிறகு வட்டியினுடைய வடிவம் என்ன, எப்படி வந்தா வட்டி இருக்கு அப்படிங்கறத தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் வட்டியை சாப்பிடுகிறார்களோ லா யகூமூன இல்லா கமா யகூமு லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பதுஹு ஷைத்தான், மறுமை நாளில் அவர்கள் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் பைத்தியக்காரனை போன்று எழுப்பப்படுவார்கள். யார் வட்டியை சாப்பிடுறோமோ, எடுத்து சாப்பிட்டாலும் சரி கொடுத்த எது சம்பந்தப்பட்டாலே அவர்கள் மறுமை நாளில் சைத்தான் தீண்டிய பைத்தியக்காரர்களை போன்று எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வாழுகின்ற காலத்தில் வட்டியை பற்றி அவர்களிடத்தில் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலு இன்னமல் பயம் மிஸ்லர் ரிபா, அதாவது அவங்க வியாபாரத்தையும் வட்டியை என்ன செய்வாங்கன்னா, வியாபாரம் மாதிரி தானே, பிசினஸ் மாதிரி. வட்டின்னா நாம என்ன சொல்லிடுறோம், வட்டியும் பிசினஸ் ஒண்ணுதானே, பிசினஸ் வட்டி, வியாபாரம் வட்டி, வட்டினா வியாபாரம். இந்த மாதிரி வட்டியையும் வியாபாரத்தையும் ஒன்றென்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறார். வியாபாரத்தை எப்படினாலும் பண்ணிட்டு போ, 10 ரூபாய்க்கு சாமான வாங்கி 30 ரூபாய்க்குனாலும் வில்லு, 50 ரூபாய்க்கு எடுத்து 500 ரூபாய்க்குனாலும் வித்துக்கணும். லாபம் வைக்கிறத பொறுத்தவரையில நம்ம மனசாட்சி தான் தீர்மானிக்கணும். நீ இவ்வளவு வச்சுட்டீங்க, 50 ரூபாய்க்கு தானே வாங்குறீங்க, 500 ரூபாய் சொல்றீங்களே, அது உனக்கு வேலை இல்லை, என் பொருள் உனது காசு, நீ வேணும்டா வாங்கி, வேணாட்டி போ. வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறார். இதே நேரத்தில் வட்டியை அல்லாஹ் தஆலா தடை செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த செய்தி யாரிடத்தில் வந்ததுக்கு பிறகு இந்த வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால் என்ற தகவல் யாருக்கெல்லாம் தெரிகிறதோ, அப்படி தெரிந்ததன் பின்னர் யாரெல்லாம் திரும்பிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு முன் சென்றது ஹலால் ஆகிவிடும். இதுக்கு முன்னாடி வட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு கேட்டுட்டாரு வட்டி ஹராம்னு, இதுக்கு பிறகு இருக்கிற இதுவரைக்கும் இருக்கிறதா என்ன, அதெல்லாம் ஹலாலு, இதுக்கு பிறகுதான் ஹராமு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இதை மீறி இதற்கு பிறகும் யாரெல்லாம், தெரிந்ததற்கு பிறகும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நரகம் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்துல் பக்ராவிலே இருக்கிறது. அதே போல அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இந்த வட்டியை சொல்றான்னா, இது நிரந்தர நரகத்தை உண்டு பண்ணும். கொலை செஞ்சா எப்படி நிரந்தர நரகமோ, குஃபர் இருக்குதுல்ல, அல்லாஹ்வை மறுப்பது, கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு பேர் குஃபர். அல்லாஹ் கடவுளே இல்லை என்று சொல்வது, கடவுளையே மறுப்பது. அப்படி யாராவது சொன்னா அவங்களுக்கு நிரந்தர நரகம், இணை வைத்தா நிரந்தர நரகம், தற்கொலை செய்தால் நிரந்தர நரகம். இது மாதிரி பட்டியல்ல யாரெல்லாம் வட்டியோடு தொடர்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கும் நிரந்தர நரகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது இன்னொரு அழகான ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் தஆலா வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான். நாம என்ன நினைக்கிறோம், வட்டியைத்தான் வளர்க்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான் வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான். நேரடி சான்று இதுக்கு முன்னாடி சொன்னமா இல்லையா, நேரடி சான்று நிதர்சனமாக பார்க்க முடிந்தது. அப்ப வட்டி அழிக்கப்படுவது வியாபாரம், அதே போன்று தர்மங்கள் தான் நமக்கு வளர்ச்சியை உண்டு பண்ணும் என்று அல்லாஹ் தஆலா இதையும் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறார். அதே போல இன்னும் வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகள் மாத்திரம், இது சட்டம் எல்லாம் கிடையாது, முதல்ல செய்திகள் மாத்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்பிட்டா அல்லாஹ்வை பயந்துக்கிறீங்க. வதருமா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமீன்களாக இருந்தால் வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள். அதாவது உங்களுடைய இது கால வரைக்கும் எடுத்துட்டு இப்ப தெரிஞ்சிருச்சுன்னா இதோட விட்டுப்படுங்க என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப மூமின் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் வட்டியோடு தொடர்பு வச்சிருக்காங்க மூமின் இல்லைன்னு அர்த்தம். மூமினா இருந்தா என்ன செய்யணும்,
வட்டியோட தொடர்பு வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி விடுகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் இதை விட்டுவிடவில்லை என்றால், யாரெல்லாம் வட்டி எடுக்கிறத விடலையோ, கொஞ்சமா தானே எடுத்துக்கிட்டு போறேன், அது ஒரு பெரிய விஷயமா, மாசத்துக்கு ஒரு 1-2 தானே நடக்குது, அது இல்லாட்டி செய்ய முடியல, இந்த மாதிரி யாராவது சொல்லிக் கொண்டிருந்தால், ஃபைல்லம் தஃஅலு, நீங்கள் அந்த வட்டியை விட்டுவிடவில்லை என்று சொன்னால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடவும் அவனுடைய தூதருடனும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். என்ன செய்யணுமா? வட்டியோட தொடர்பு வச்சிருந்தா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட ஆரம்பிக்கிறான் அர்த்தம், அல்லாஹ்வோட மெஷின் கண்ணை வச்சுக்கிட்டு நிக்கிறான் அர்த்தம், அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு சமனானது. அதனால் நீங்கள் யுத்தத்திற்கு வட்டியை விடலன்னா அல்லாஹ் ரெடியா இருக்கிறான், யுத்தத்துக்கு வர்றீங்க அப்படி அல்லாஹ்வை கூப்பிடுறான், யுத்தத்துக்கு வர்றியான்னு. வட்டியை விடாதவனுக்கு நீ யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறாயா என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவே சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்கள் இந்த வட்டியின் மூலமாக அநியாயம் செய்யப்படவும் கூடாது, அநியாயம் செய்யவும் கூடாது. நீங்க வட்டி எடுத்து நீ நாசமா போயிடவும் கூடாது, நீ வட்டியை கொடுத்து மற்றவங்க நாசமாக்கிறவும் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இதையும் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த வட்டியை பற்றி வார வசனங்கள்ல எல்லா வசனத்தையும் ஏத்துக்குவாங்க, ஒரே ஒரு வசனத்துல என்ன செய்வாங்க கேட்டா, பெரும்பாலானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சின்ன கொஸ்டினை ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன கொஸ்டின் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅக்குலு ரிபா அல்ஹாஃபன் முதாஃபா, பன்மடங்காக பெருகக்கூடிய வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இந்த வசனத்துல இதுல ஏதாவது குழப்பம் இருக்குதா? பன்மடங்காக பெருகக்கூடிய வட்டியை சாப்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல ஏதாவது குழப்பம் தெரியுதா? ஒரு குழப்பமுமே இல்லை. ஆனா இந்த வட்டியை விட்டு வர முடியாதனால என்ன செய்யறான்னு கேட்டா, குழப்பமாக இந்த உண்டு பண்ணி ஒரு பிக்சரை காட்டுறாங்க. என்ன பிக்சர்? அல்லாஹ் என்ன வட்டியை தடுக்கிறான் தெரியுமா? பெரிய வட்டி பன்மடங்காக பெருகும் இல்லையா, வட்டிக்கு வட்டி போடுறது. அதாவது வட்டிக்கு பணம் எடுத்திருப்பான், உதாரணத்துக்கு 10 லட்சம் பணம் எடுத்தான்னு வைங்க, வட்டிக்கு மாசம் ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு வைங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு வருஷத்துல 11 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டி வரும். கொடுக்க முடியாம போன அடுத்த வருஷத்துல இருந்து 11 லட்சத்துக்கு வட்டி போடுவான். வட்டிக்கு வட்டி போடுறது. இது மாதிரி வட்டியை தான் அல்லாஹ் தடுக்கிறானே தவிர சின்ன வட்டியை தடுக்கல. இதை யாரெல்லாம் சொல்ற? நாம யாரையெல்லாம் பெரிய அறிஞர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட அறிஞர்களுடைய பத்வாக்கள். உதாரணத்துக்கு அபுல் ஆலா மௌதூதி அவர்கள், ஜமாத்தே இஸ்லாமியுடைய ஃபவுண்டர், அவர் என்ன சொல்றாரு? வட்டிய இந்த வட்டி சம்பந்தப்பட்ட பத்வாவை சொல்லும் போது வட்டி எல்லாம் தடவா, ஆனா வட்டியை எடுத்து நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த எடுத்த பாவம் இருக்குல்ல அதை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடலாம் சொல்றாரு. நீங்க வட்டி எடுக்கிறது பாவம் தான், ஆனா எடுத்துட்டா எடுத்த வட்டில இருந்து தர்மம் செஞ்சுட்டு போ, களவு எடுத்து தர்மம் கொடுங்கிற. இதுக்கு பேர் என்ன? களவு எடுக்கிறது பாவம் தான், களவு எடுத்துட்டு ஒரு 5 லட்சம் களவு எடுத்துருக்காய். இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த உண்டியல்ல காசு போடுற குரூப் இருக்கிறாங்க இல்லங்க, இந்து மதத்துல எல்லாம் உண்டியல் ஐயப்ப பக்தர்கள் என்ன செய்வாங்க, நல்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஐயப்பன் சாமிகிட்ட போய் மாலையை போட்டு போய் ஒரு 2 லட்சம் காசை போட்டுட்டு வந்து உண்டியல்ல, ஏன் இவ்வளவு காலமா செஞ்சதுக்கு சரியா போயிருது, அப்ப அந்த களவெடுத்து போட்டு அல்லாஹ்க்கு காசு கொடுக்கிற மாதிரி வேற. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க வட்டி எடுக்கிறது தரலாம், அப்படி எடுத்த வட்டியில யாருக்காவது தர்மம் செய்தால் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே பெரிய வட்டி சின்ன வட்டிகளுக்கு சொல்ல வர சட்டம். அதே போல சில ஏகத்துவவாதிகள் என்று பேசக்கூடியவங்க கூட அல்லாஹ் இதுல பெரிய வட்டியை தான் சொல்றான், சின்ன வட்டியை சொல்ற. பன்மடங்காக பெருகிற வட்டி, வட்டினாலே பன்மடங்காகத்தான் பெருகும். வட்டினாலே என்ன வழங்கனே? பன்மடங்காகத்தான் பெருகும். சின்ன வட்டி பெரிய வட்டின்னு பிரிக்க முடியுமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, வட்டியை சாப்பிடாதீங்க, இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டு இருந்தா இதோட முடிச்சுக்கிறீங்க, இதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் உங்களுக்கு முதல்ல மட்டும் எடுக்கிறது. வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, வட்டி எடுக்காத முதல்ல மட்டும் எடுத்துக்கிறான். இந்த சட்டத்தை அல்லாஹ் எதுக்கு சொல்லணும்? சின்ன வட்டியை பார்த்து எடுத்துக் கொள்ளுங்கள், பெரிய வட்டிகளை எடுக்காதீர்கள் சொல்ல வேண்டியான தெளிவா அல்லாஹ் சொன்னானா? சொல்லலையே. தெளிவாக அல்லாஹ் தஆலா பன்மடங்காக பெருகுது, வட்டியாக பன்மடங்காகத்தான் பெருகு. சரி, சின்ன வட்டி எல்லாம் அதாவது வச்சுக்கிடுவோம்,
இப்ப கார்லஸ் ஸ்லிம் இருக்கிறான், உலக மிகப்பெரிய பணக்காரன் கார்லஸ் ஸ்லிம். கார்லஸ் ஸ்லிமுக்கு வந்து எது வட்டி, பெரிய வட்டி எது? ஒரு 500 கோடி 1000 கோடி டாலர் கணக்குல தான் அவனுக்கு வந்து பெரிய வட்டி. இங்க இருக்க ஒரு இப்ராஹிமுக்கு காசிமுக்கு பெரிய வட்டி எது? அவனுக்கு பெரிய வட்டி வந்து ஒரு 10,000 ரூபாய் பெரிய வட்டி தான், 20,000 ரூபாய் பெரிய வட்டி தான். இதே அவனுக்கு மாத்தி பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் பெரிய வட்டி அவனுக்கு. அப்ப வந்து அவனுக்கு 10 லட்சம் கூட பெரிய வட்டி இல்லை. யாருக்கு? கார்லஸ் ஸ்லிம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ஒரு முஸ்லீமை நீங்க வச்சு பார்த்தாரு அவனுக்கு 10 லட்சமும் ஹலாலா போயிரு. அப்ப இது சட்டம் வந்து இஸ்லாம் வந்து இப்படி கிறுக்குத்தனமான சட்டத்தை சொல்லுமா? அப்ப என்ன நினைக்கிறோம்? உங்களுக்கு வட்டி எடுக்க சில இன்னும் இந்த ஜமாத்தே இஸ்லாமிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு அவங்களுடைய இன்னொரு கொள்கையா எதை வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, வட்டி எடுப்பது தடை. ஆனா என்ன செய்யலாம்? வட்டியில பேங்க்ல வருகிற வட்டி அதை வந்து ஜமாத்துடைய சமூக சேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். கேட்டா வட்டி எடுத்து எனக்கு வந்துகிட்டு இருக்குது, அதை எடுக்க பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு, போய் கேட்டு பாத்தீங்கன்னா என்ன பத்துவா? அது அப்படியே ஜமாத்துக்கு திருப்பி விட்டுருங்க, வட்டிய சமுதாய சேவைக்கு நாங்க பயன்படுத்திட்டு போயிடுறோம். இதுக்கும் குப்பார்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தடைன்னு வந்துட்டா அதை நீ எடுத்தா தடை, அவன் எடுத்தா லாபமா போயிருமா? அப்ப இந்த சின்ன வட்டி பெரிய வட்டி என்று பிரிப்பதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. மார்க்கத்தில் மிக மோசமான குற்றம் இது. குஃப்ர் செய்தால் எப்படி நிரந்தர நரகமோ அது மாதிரி வட்டி எடுத்தாலும் நிரந்தர நரகம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இத எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான, நபிகள் நாயகத்துடைய காலத்துல யூதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. எப்படி பண்றாங்க? வட்டி எல்லாம் ஆரம்பத்துல இருந்து ஹலால் தான், இந்த முகமது வந்ததுக்கு பிறகு வட்டி ஹராமாக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சாட்டை அடிக்கிறான். என்ன அடிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதற்கு முன்னால் இந்த வாழ்ந்த மக்கள் செய்த சில காரியங்களால அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஹலாலாக்கி இருந்தானோ அவைகளை கூட ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச காரியம் என்னங்கறத பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ல வர நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் வட்டி எடுத்தார்கள், வட்டி அல்லாஹ் தஆலா தடை செஞ்சான் என்ற தகவலையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த செய்திகள் எல்லாம் திருமறை குர்ஆனிலே வட்டியை பற்றி வரக்கூடிய பொதுவான தகவல்கள். வட்டியை பற்றி சட்டத்தின் வட்டியை பற்றி வரக்கூடிய பொதுவான வட்டி தடை என்பதற்கான ஆதாரங்கள். இதை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள் வட்டி தடை, அது எப்படிப்பட்ட வட்டி என்பதை எல்லாம் சொல்லித்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த குறைவான வசனங்களாக இருந்தாலே எப்படி இருக்கு தெரியுமா? குறைவான செய்தி தான், ஆனா பெரியோர் விபரீதமான செய்தியை குறைவாக சொல்லியிருக்கிறோம். கொலை செஞ்சா மரண தண்டனை அப்படின்னு சட்டம் இருக்கு இல்லையா? இத நாடு பூராக ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 10 நேரம் ரேடியோல அறிவிச்சாத்தா மரண தண்டனைங்கிறது பெரிய குற்றமாக மாறுமா? ஒரு தரம் சொன்னாலே கொலை செய்தால் மரண தண்டனை, ஒரு தரம் சொல்லி இருந்தாலே அது பெரியோரு தண்டனை தான். அது மாதிரி குர்ஆன்ல இந்த குறைவான வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தாலே வட்டி என்பது மிகப்பெரிய தண்டனை என்பதை பின்னாடி வரக்கூடிய ஹதீஸ்கள் விளக்கும். ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், வட்டியை பற்றி உள்ள தகவல் மாத்திரம் சொல்லுகின்ற நேரத்தில் எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆக்கிலு ரிபா வ மூக்கிலுஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிலு ரிபா வ மூக்கிலுஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை உண்பவனையும் உண்ண கொடுப்பவனையும் நபிகள் நாயகம் அவர்கள் தடை செய்தார்கள், எச்சரிக்கிறார்கள் என்று சொல்லி வரக்கூடிய செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரு? வட்டியை சாப்பிடுறது நாம எடுத்தாலும் சரி, அல்லது வட்டியை கொடுத்தாலும் சரி, உன்னை கொடுத்தாலும் சரி, உன்னை எடுத்தாலும் சரி, அதுக்கு உரிய தண்டனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு செய்தியில சபிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சபிக்கிறாங்கன்னு சொன்னா, ஆக்கிலு ரிபா வ மூலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிலு ரிபா வ மூக்கிலுஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வட்டியை உண்பவன், உண்ண கொடுப்பவன், அதை எழுதுபவன், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய 2 பேர், அத்தனை பேரையும் நபிகள் நாயகம் அவர்கள் சபிக்கிறார்கள். எல்லாரும் டோட்டலா. அதுல ஏதோ வித்தியாசம் கிடையாது. நான் கையெழுத்து தானே போட்டேன், கையெழுத்து போட்டாலே உனக்கு அதே தண்டனை தான், நான் எழுதத்தானே செஞ்சேன் உனக்கு அதே தண்டனை தான், நான் கொடுக்கத்தானே செஞ்சேன் எடுக்கலையே, எது செஞ்சாலே வட்டி என்ற வாடை கூட வரக்கூடாது. வந்துட்டு சொன்ன அவனை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார்கள்.
நிரந்தர நரகத்திற்கு போய்விடுவான். அதே போல முக்கியமான பெரும் பாவங்கள் 7 பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அதுல ஒன்னாக சொல்றாங்க, இந்த வட்டியை சொல்றாங்க. ஆக்கில் ரிபா, வட்டி சாப்பிடுறதுக்கு இல்ல, அத முக்கியமான பெரும் பாவங்கள்ல ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுல இந்த வட்டியோட கொஞ்ச நஞ்ச தொடர்பு வைக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ ஏற்கனவே குர்ஆன் வசனத்தை பொது பக்கம் பொறுக்கிற மாதிரி ஒரு ஹதீஸ என்ன செய்றாங்க, எடுத்து வச்சு ஃபிக்ஹ் கிதாபுகள்ல எல்லாம் இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் வட்டிக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். எப்படி வக்காலத்து வாங்குறாங்கன்னு சொன்னா, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மா குத்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குத்பாவோட வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 செய்திகளை சொல்லுகிறார்கள். அதுல ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் 3 விஷயத்தை தெளிவுபடுத்தாமல் மரணித்து விட்டார்கள். தெரியாம சொல்றாரு, பெரிய விபரீதமான ஒரு வார்த்தை, அவருக்கு தெரியலங்கிறதுனால அவர் மிம்பர்ல பேசுறாரு. புகாரில வருகிறது. என்ன சொல்றாரு, நபிகள் நாயகம் அவர்கள் 3 விஷயத்திற்கு சரியான தீர்வு சொல்லவில்லை, சொல்லி இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது சொல்றாரு, அஹதல் ஜத்தி, முதலாவது பாட்டிக்குரிய, பாட்டி இருக்கிறாங்க, பாட்டினுடைய வைஃப் பாட்டிக்கு உரிய சொத்து, அந்த சொத்தை வந்து அது சம்பந்தப்பட்ட தீர்ப்பை நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவுபடுத்தாமல் சென்று விட்டார்கள். ஒருத்தர் சொத்து இருக்குது, உமாக்கு அவர் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்க, உமாக்கு இவ்வளவு பிள்ளைக்கு இவ்வளவு பிரியுது, பறிஞ்சு வர்ற நேரத்தில் பாட்டிக்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்களா, தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டு தான் போனாங்க, இவருக்கு தெரியல. இவர் என்ன பேசுறாருன்னா தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க. அதே போல இரண்டாவதாக சொல்றாரு, கலாலாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க. அதாவது வாரிசே இல்லாதவருடைய சொத்து இருக்குது, அதை எப்படி பிரிக்கிறது, அதை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்யலையா, தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மூன்றாவதாக அபுவாபு ரிபா, வட்டியினுடைய வாயில்கள், வட்டியை பற்றி முழுமையான தெளிவை நபிகள் நாயகம் தரவில்லை, தந்திருந்தா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி குறைவான பிரச்சனைகள் இருக்கின்ற நேரத்திலேயே இந்த கருத்தை சொல்லுகிறார்கள். இப்ப மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, இப்பதான் அந்த லீசிங் இருக்கா, இந்த லீசிங் இருக்கா, அந்த இன்சூரன்ஸ் இருக்கா, இந்த இன்சூரன்ஸ் இருக்கா, அந்த காலத்துல ஒருத்தருக்கு இன்சூரன்ஸா இல்லையே, மாட்டிக்க ஒண்ணுக்கு இல்ல, இந்த காலத்துல மாதிரி அந்த காலத்துல இல்ல, இல்லாத நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், ஆனா தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க. இதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, வட்டியை பத்தி ரசூலுல்லாஹ் முழுமையான தெளிவை தர்றதுனால அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். அப்ப நாம அல்லாஹ் வந்து கேள்வி இல்லாம போயிரும்ல, அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கும்னா ஏதாவது 2ல 1 தான் இருக்க முடியும். 1 3 2 1 3 11 2ல 1 தான் இருக்க முடியும். அது மாதிரி 2ஐயும் சேர்த்து சொல்ல முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஏதாவது ஒரு வட்டியை பத்தி பிரச்சனை கேட்டாங்க சொல்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படித்தான் சொல்றாங்க, புகாரில இருக்குது. ஃபிக்ஹ் கிதாப் சொல்லக்கூடிய பதில், ஃபிக்ஹ் தெரிஞ்சிருக்காங்க, அவன் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இப்படித்தானே மார்க்கத்துல இருக்குது, உமர் ரலியல்லாஹு இப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. முதலாவது விஷயம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டி கிடையாது. என்ன வாங்கனே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா மார்க்கம் ஆகுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தானோட வஹி பூர்த்தி ஆகிவிட்டது, அதுக்கு பிறகு யார் வந்து சொன்னாலே அது வஹி ஆகுமா? உமர் சொன்னாலும் சரி, அபூபக்கர் சொன்னாலும் சரி, நேத்து வந்த அல்பானி சொன்னாலும் சரி, மார்க்கம் ஆகுமா? மார்க்கமாகாது. குர்ஆன்ல இருக்கணும் அல்லது ஹதீஸ்ல இருக்கணும், 2ல இல்லைன்னா இல்லாம போகுது. தெளிவுபடுத்தல் உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக தெளிவுபடுத்தவில்லை என்று சொன்னால் அது அவரோட குறையில, அவருக்கு தெரியல, தெரியாதனால சொன்னத உமர் ரலியல்லாஹு அன்ஹு டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வே ரசூலையுமே டேமேஜ் பண்றாங்க. எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹுல உமருக்கு வந்து தெரியாம போயிருமா அப்படின்னு சொல்றதுக்கு நான் வருது இல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு தெரியாம போகுதே, அதுக்கு என்ன சொல்ற? உமருக்கு தெரியாம போயிடுச்சுன்னா ரசூலுல்லாஹ் எவ்வளவு இருந்திருக்காரு, 2வது கலீஃபா, அவருக்கு வட்டியை பத்தி தெரியலையா, அவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிறாங்க. நீ உமரை காப்பாற்ற போனால் அல்லாஹ்வுக்கு வட்டியை பற்றி தெரியவில்லையா?
அல்லாஹ்வுடைய தூதருக்கு வட்டியை பற்றி தெளிவுபடுத்த தெரியவில்லையா? இந்த கேள்வி வருமே. அப்ப புகாரில வந்துருச்சு, உமர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் மார்க்கத்தில் நிக்குமா? நிக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில ஒரு நாள் சபைக்கு வருவாரு, மறுநாள் வரமாட்டாரு. உமர் ரலியல்லாஹு வரமே என்ன, இது கல்யாண ஒரு தீர்வே இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் சபைக்கு வந்தாங்கன்னா மறுநாள் வரமாட்டாங்க. இன்னைக்கு 2 பேர் பிரிச்சு வச்சுக்கிடுவாங்க, அவருமா அவரோட ஃப்ரெண்டும். நீங்க இன்னைக்கு போய் ரசூலுல்லாஹ் செய்தியை கேட்டுக்கிறீங்க, நாளைக்கு நான் வந்து கேட்டுக்கிறேன். சில நேரங்களில் வியாபாரத்திலே அவர் மூழ்கி இருந்த பல சட்டங்கள், உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்த செய்தி பெரும்பாலான மக்கள் மரணத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் மௌத் ஆகுவாங்களா அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை நினைத்துக் கொண்டிருந்த நேரம் உமரும் அப்படித்தான் நம்பினார், ரசூலுல்லாஹ் மௌத் ஆகவில்லை என்று. அப்ப அபூபக்கர் சித்திக் அந்த இடத்துக்கு வந்து என்ன செஞ்சாங்க, இன்னக்க மையத்துன் வைன்னவும் மையத்துன், நீங்களும் மரணிப்பீர்கள் அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் தான். அந்த வசனத்தை ஓதி காட்டினதோட அப்ப என்ன நினைக்கிறார் தெரியுமா, ஆஹா நான் நிறைய இந்த வியாபார விஷயங்கள்ல வந்து மூழ்கிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த வசனம் தெரியாம போயிடுச்சு. நிறைய சஹாபாக்களுக்கு இந்த வசனம் தெரியலையே, அப்ப சஹாபாக்களுக்கு இந்த வசனம் தெரியவில்லை என்பதற்காக நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம காலத்துல எல்லாம் ஒட்டுமொத்தமா கிடைச்சிருக்குது, அவங்க காலத்துல கிடைக்கலைங்கிறதுக்காக வேண்டி மார்க்கத்திலே இல்லை என்று சொல்லிடுறதா? அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதே போல பல சட்டங்கள் நபித்தோர்கள் எடுத்துக்கிட்டோம்னா பல சட்டங்கள் இஸ்லாத்துல ஒண்ணு இருக்கும், அவங்க ஒண்ணு சொல்லி இருப்பாங்க, நாம எப்படி விளங்கணும், அவர்களுக்கு தெரியவில்லை அப்படி சொல்லி இருக்கிறார்கள், தெரிந்திருந்தால் திருத்தி இருப்பார்கள். உதாரணத்துக்கு குர்ஆன்ல எல்லாரும் 114 அத்தியாயம் இருக்குங்கிறத ஒத்துக்கிறோமா இல்லையா? குர்ஆன்ல 114 அத்தியாயங்கள் இருக்கிறது, எல்லாரும் ஒத்துக்கிறோம். இப்னு மஸ்ஊதுடைய குர்ஆன்ல 112 அத்தியாயங்கள் தான். அவர் கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் சூரத்துல் இக்லாஸ் மற்ற 2 சூறாக்களையும் கடைசி வரைக்கும் குர்ஆனாக ஒத்துக்கொள்ளவே இல்லை. என்ன சொன்னாரு, அது குர்ஆன்ல இல்ல, 114 அத்தியாயம் தான் சொன்னாரு. அதுக்காக குர்ஆன்ல 112 அத்தியாயம் தான் சொன்னாரு. அதுக்காக இப்னு மஸ்ஊத் சொல்லிட்டாரு, குர்ஆன்ல இருக்க மீதி 2 தூக்குன்னு சொல்லிருந்தா, அவருக்கு தெரியல அப்படி சொன்னாரு. ஒரு சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இப்னு மஸ்ஊதுக்கும் என்ன நினைக்கிறேன் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை, தொழுகையில சுஜூதுக்கு பெய்துட்டு வந்து நடுயிருப்பு இருக்கிறோமா, இருக்கிற நேரத்தில் காலை இப்படி நட்டி வைக்க முடியுமா முடியாதா, காலை இப்படி நட்டி வச்சு உட்கார்றது முடியுமா முடியாத பிரச்சனை வரும்போது இப்னு அப்பாஸ் சொல்றாரு, அப்படியெல்லாம் முடியாது, மார்க்கத்தில் இல்ல அப்படிங்கிறாரு. இப்னு மஸ்ஊத் இன்னைக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, அப்படிலாம் இருக்குது, மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் காதி தந்திருக்கிறாங்க, அப்படி இருந்துக்கிறாங்கிறாரு. அவருக்கு தெரியல, இவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த காலத்தில் இல்லாத வசதியில் இந்த காலத்தில் இருப்பதால் நமக்கு ஒட்டுமொத்தமாக செய்திகள் கிடைக்கிறது. கிடைக்கும் போது என்ன செய்யணும், சஹாபாக்கள் தெரியாத காரணத்தினால் சில தவறுகளை செய்திருக்கிறார், அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் உள்ளது, அது அல்லாஹ் பார்த்துக்கிறார். ரலியல்லாஹு அன்ஹு தானே, அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டார்கள். அல்லாஹ் உமரை பொறுத்தவரையில அதுக்கு பதில் அவர் சொல்லிக்கிறாரு, உமர் இப்படி சொன்னாரு, வட்டியை வந்து ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்த வேண்டும், உமரே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு வட்டிக்கு வக்காலத்து வாங்கினால் நிலைமை எப்படி இருக்கும்? அதனால இந்த வட்டியை பொறுத்தவரையில் வட்டியினுடைய வாடை கூட படக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. வட்டியில வாடை கூட நமக்கு வரக்கூடாது. இந்த வட்டி நம்ம காலத்தில் பல வகைகளில் இருப்பது உங்களுக்கு தெரியும். அதுலயும் மிக பெரிய ஒரு பிரச்சனை என்று சொன்ன, நிறைய பேர் இந்த வாகனங்கள் வாங்குறது, அதே போல நம்ம நாட்டில் அமானா தகாபுல பொறுத்தவரையில அவர்களுடைய வங்கி வட்டி நிலைமை இதுகளை எல்லாம் ஏத்துக்கலாமா கூடாது, அதுல வட்டி இருக்குதா இல்லையா என்ற மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருப்பதால் வட்டியை பற்றி உள்ள தெளிவுகளை நீங்கள் மனதில் பதித்துக் கொண்டால், ஒரு லீசிங் எடுக்க போறீங்க, இதுல நாம சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, வட்டி ஹராம்ங்கிறதுக்காக நாம என்ன சட்டம் எல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் இல்லைன்னா ஹலாலா போயிடும். எது நாம சொல்ற மனசுல வச்சுக்கிட்டோம்னா அது ஹலாலா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு ஏதுவாக போய்விடும். அதோட பேங்குகள் விஷயத்துல ஒரு சுருக்கமான ஒரு நடைமுறை நாம வச்சுக்கணும், என்னன்னா கடைசி பணம் எங்கே போகிறது என்பதை நாம வந்து பார்க்கணும். கடைசி பணம், இப்ப நாம பணத்தை கொண்டு ஒரு ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை வங்கியில போடுறோம், பீப்பிள்ஸ் பேங்க்ல போடுறோம், மக்கள் வங்கியில போடுறோம் வைங்க, அவன் என்ன செய்வான், அதை எடுத்து வேறு பேங்க்ல டெபாசிட் பண்ணுவான், அதுல இருந்து வர வட்டிக்கு நமக்கு வட்டி தருவான். இது மாதிரி ஒரு நடைமுறை இருக்கிறது, ஒண்ணுல இருந்து இன்னொன்றுக்கு போடுவது. அதே மாதிரி இப்படி ஒரு இஸ்லாமிய வங்கிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட எங்க போடுறாங்க அப்படிங்கறத கூட அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கூட
கடைசி எங்க போகும் சம்மந்தப்படுதா இஸ்லாத்துல பேர்ல போனா தப்பா போயிடும். இது மாதிரி நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொடர் பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அடுத்தடுத்து வட்டியினுடைய நிலைமைகள் என்ன, எப்படியெல்லாம் வட்டி ஹராமாகும், எந்தெந்த வட்டிகள் தடுக்கப்படுகிறது, அவர்கள் சொல்வதை போல வட்டிகளில் விதிவிலக்கு இருக்கிறதா இல்லையா என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி.